எனக்கு முன்பதாக வரக்கூடிய காவலர்கள் தம்பி சென்றிருக்கிறான் எதற்காக தேவ இந்திரனை சிறப்பிடிக்க வேண்டும் அவனை கொல்ல வேண்டும் காரணத்தால் என தம்பி சென்றிருக்கிறான் ராணாசுரன் வெற்றி நமக்கு தானே கிடைத்திருக்கு வெற்றி கிடைத்து விட்டதா தம்பி திருப்பதிக்கு போகும்போது எப்படி அது புலிமார போனோம்மா நானும் உங்க தம்பி போனோமா போனோமா இல்ல தேவனுக்கு போனோமா போன உடனே எனக்கு கால் ரொம்ப சோர்வாகி போச்சு கால் ரொம்ப சோர்வாகி போச்சு நான் அப்போ கம்பளம் உட்காந்துட்டேன் அவன் தான் போன பண்ண அவனுக்கு என்னடா நடந்தது நானும் உங்க தம்பி போனோம் வேகமா போனோம் வேகமா போனோம் அந்த தொட்டிக்கார போட்டு உங்க மாதிரியே போனோம் 2 பேரும் போனோம் தேவந்தனை பார்த்து சின்ன இருக்கு உங்க தம்பி நானும் தம்பி போனோம் வீரத்தோட சென்றிருப்போம் வீரத்தோட அங்க நிக்கிற நீ அப்படி சொல்லி ஏன் உட்காராத இங்கடா உட்கார கூடாது ஆமா தொட்டிக்கார போட்டு இப்படி நிக்க கூடாது கம்பிமா நிக்க தேவந்தனை பார்த்தோன்னே உங்க தம்பிக்கு அடி கோவம் அதிகமாகி இருக்க சொல்ல மாட்டேன் அடி கோவம் அதிகமாகி போட்டு அடி தேவந்தனை பார்த்தோன்னே கோவம் அதிகமாகி போச்சு அப்படியே எனக்கு மயக்கம் அதுக்கப்புறம் தேவத்தை பார்த்த உடனே தம்பி சும்மா இருக்கானா தேவன் சும்மா இல்லையா 2 பேரும் அதிகம் வாயிறாங்க அப்படியே புலிமார் பார்த்தாங்க எப்படி பேசுறீங்க வீரவாள் எடுத்து சமர் செய்து கொண்டிருந்தோம் அப்படியே கட்டி விட்டு மாறுறாங்க அதுக்கப்புறம் அவன் தான் கூட நான் அவனுக்கு என்ன நடந்தது திரும்ப கோவம் அதிகமாகி போச்சு கோபம் விடுவேனா தம்பி விடுவானா விடமாட்டான் தானவ குலத்தில் பிறந்தவனாச்சு தானவ குலத்தில் பிறந்தவனாச்சு எட்டாங்க வாழ 2 பேர் சண்டை போட்டாங்க சமர் செய்தாங்க தம்பி கொண்டு விட்டாங்க ஒரே குகையில் செங்கங்களாக பிறந்து நாம் வாழ்ந்தோம் இந்த உலகத்தையே நாம் அடைச்சு ஆண்டோம் இப்பொழுது என்னை விட்டு பிரிந்து விட்டாயடா கண்மணி ஆன தம்பி 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 பேரு நோயாரா
வீரத்தோடு சென்றாயா? தம்பி, அண்ணா நான் இருக்கிறேன். தேவ இந்திரன் கொண்டு ஒதுக்கி வருகிறேன் என்று தெரிவித்துச் சொன்னேன். இப்பொழுது என்னை விட்டு பிரிந்து விட்டாயா தம்பி? எப்படி? எப்படி துடித்தாயோ என்னை எண்ணி தவித்தாயோ எப்படி துடித்தாயோ என்னை எண்ணி தவித்தாயோ அங்கம் பாதாருதே நெஞ்சு கூடி கூடி தம்பி அப்படி என்றால் தேவ இந்திரன் என தம்பி கொண்டு விட்டானா? விடமாட்டேன். அவனை நேருக்கு நேராக சந்தித்து கொன்று குவிக்கிறேன். என தம்பியை கொண்டு விட்டான். அந்த தேவ இந்திரன் அவனை கொள்வதற்காக சென்று கொண்டிருக்கிறது. அப்படியாகவே வரம் பெற்றிருந்தாலும் வென்றிருக்க முடியாது. சுவாமி, அவன் வரம் பெறாதவன். அவன் அழித்து விட்டான் தேவன். ஆவியால் இறந்து விட்டான். ஆவியால் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? நீ வரம் பெற வேண்டும். சுவாமி, உண்மைதான். என்ன வரா? அதாவது திருநாள் என்ற இடத்திலே கங்கை அம்மனோட காட்சி வருகிறது. கங்கை அம்மன். உண்மை அந்த கங்கை அவருக்கு நீ வரம் பெற வேண்டும். எப்படிப்பட்ட வரா? இப்போது மனிதர்களாக இருக்கு. உண்மை வச்சிரமயமாக வேண்டும். அடடே, சமையல் அவனுக்கு வச்சிரமாக வேண்டும். இந்த உடல் சமர் செய்யும் சமயத்தில் இந்த மனித உடலாகப்பட்டது வச்சிரமயமாக வேண்டும். இது முதல் வாரம். பிறகு இரண்டாவது வாரம் அந்த கங்கை அம்மனோட என்ன வரம்? என்ன வரா? உன்னுடைய உயிர் இருக்குது. உயிர் உன் உடம்பை ஒட்டி கொண்டிருக்கிறது. உண்மை இந்த உயிரானது அந்த கங்கை அம்மனுடைய கலசம் இருக்கிற தண்டை தண்டை. அதை சிறு முத்துக்களாக பயன்படுத்தி சுவாமி, அந்த அம்மனுடைய தண்டை குளத்திலே சிறு சிறு முத்துக்களாக என்னோட வீராகப்பட்டது பதிவு. ஆமா. பிறகு அது மட்டும் கிடையாது. என்ன? மூன்றாவது வாரம். எந்தவித விஷத்தண்டுகளாலும் சரி, எந்தவித அபாயத்தாலும் சரி, சுவாமி, மரணமே ஏற்படக்கூடாது. ஆகட்டும் சுவாமி. அது மட்டும் கிடையாது. பிறகு நான்காவது வாரம். ஆண்டோம். மும்மூர்த்தி தேவர்களுக்காக ஆமா. இந்த மும்மூர்த்தி தேவர்களுக்கு அடிமையாக இருக்கிறார். அடடே, அப்படி இருந்து விட்டால் இருந்து விட்டா? பொறுக்க முடியாது. அப்படி கங்கை அம்மனை சந்திக்க ஆகட்டும் சுவாமி. என தம்பி வரம் பெறாத சொல்லவா? என தம்பி இறந்து விட்டான். ஆகினால் இப்பொழுது வரம் செல்ல வேண்டும். எங்கே? திருவளத்தில் அமர்ந்து கொண்டிருக்கார் கங்கை அம்மனாகப்பட்டவள். ஆமா. அந்த அம்மனை சந்தித்து வரத்தை பெற வேண்டும். வரத்தை பெற்று விட்டால் எனக்கு இறப்பு என்பதே கிடையாது. அந்த தேவனை கொண்டு போகின்றார். இந்த வரம் பெறுவதற்கு முன்பதாக என்னுடைய மனைவி இருக்கிறார் விமலா தேவி. என் மனைவியிடம் ஒரு வார்த்தை விடுத்து நான் பெறுகிறேன் மகன். என் மனைவி அழைத்து விடா. கலை காதலன் 723 யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணணும்.